உங்களுக்காக இந்த பக்ருதீன் பாய் பிரியாணி 1 கிலோ மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக பாருங்கள். இந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு அருமையான ஒரு சிக்கன் பிரியாணி. ஹாய் மக்களே, நான் உங்கள் பக்ருதீன் பாய். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட 1 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் நம்ம சேர்க்க போகிறோம், ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்ப குயிக்காக இந்த பிரியாணியை ரொம்ப ருசியாக செஞ்சிடலாம். 1 கிலோ துளசி அரிசி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 1 கிலோ மஞ்சத்தூள் போடாத க்ளீனாக அலசி சிக்கன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 300 ml ஆயில், ரீஃபண்ட் ஆயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 9 பீஸ் பட்டை, 7 பீஸ் ஏலக்காய், 10 பீஸ் லவங்கம் நம்மள எடுத்து வச்சுருக்கோம். 120 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, 2 ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். 10 கிராம் தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம். 200 கிராம் தயிர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். உப்பு லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ இடம்னு நான் சொல்லிடுறேன். மல்லி புதினா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கோம். 5 பச்சை மிளகா நம்ம இதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் 350 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி ஒரு 300 கிராம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு பெரிய பழம் எலும்பிச்சம் ஜூஸ் ஆக்கி நம்ம வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு இப்போ பற்ற வைக்கிறோம். பிஸ்மில்லா. நம்ம அடுப்பு பற்ற வச்ச உடனே நம்ம தேக்ஸா ஏற்றிக்குவோம். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தேக்ஸா வந்து 1 கிலோ கறி, 1 கிலோ அரிசி வேகிற மாதிரி நல்லா ஃப்ரீயான ஒரு தேக்ஸா நம்ம எடுத்துக்கணும். 300 ml ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய். தேக்ஸா நல்லா காஞ்சிருக்கு. இப்போ தான் நம்ம இந்த 300 ml ரீஃபண்ட் ஆயிலை சேர்க்கணும். உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த துளசி அரிசியை ஊற வச்சுக்கிறோம். நம்ம இந்த துளசி அரிசிக்கு தண்ணி அளவு எவ்வளோ வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த பாத்திரத்தில் அளக்குறோமோ அந்த பாத்திரத்தில் 1க்கு 1.5 தண்ணி வைக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு முறை நம்ம மாற்றக்கூடாது. எப்படி நம்ம தாளிப்போம்னா, இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் இருக்கு இல்லைங்களா, நம்ம எடுத்த உடனே ஆயிலில் சேர்க்க போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பட்டை லவங்கம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 2 புதினா தழை வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தக்காளி கொஞ்சம் வச்சுக்கிறேன். அப்புறமா நம்ம போடுற இஞ்சி பூண்டுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பிஸ்மில்லான்னு இதை தான் நம்ம இதெல்லாம் சேர்ப்போம். நல்லா இப்போ சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி என்னுடைய லைவ்லேயே பார்த்துக்கலாம், நல்லா வாசனை நல்லா கம்மனு ஓப்பனிங்கே நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ நம்ம அந்த மாதிரி தாளிப்பு போட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்பவும் போல் வெங்காயத்தை ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்து நம்ம வெங்காயத்து மேலேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 5 பச்சை மிளகாவை சேர்த்துக்குவோம். நம்ம அந்த கண்ணாடி பதம் வெங்காயம் வந்து வதங்கிடணும். வதங்கி ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதங்கிட்டோம். நம்ம வெங்காயம் அந்த ப்ரௌன் சொன்னாங்க இல்லைங்களா, ரொம்ப ப்ரௌனும் இல்லை, கண்ணாடி பதம் தாண்டின ஒன்று வர ப்ரௌனு வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு 2 சேர்த்து 220 கிராம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அந்த வெங்காயத்தை மேலே சேர்த்துக்கலாம். நல்லா இந்த வாசம் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கணும். அந்த வாசனைலாம் மாறிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வாசனை மாறிடுச்சு. ஆயில் வந்து நம்ம ஏன் இதில் வந்து 300 கிராம் சேர்க்குறோன்னா, நம்ம போடுற துளசி அரிசி வந்து நம்மளுக்கு அவுட்டன் நிறையா கொடுக்கும். அதனால் ஆயிலே நம்ம 300 போடுறோம். சரிங்களா? 300 ml அந்த மாதிரி சேர்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் தக்காளியை சேர்த்துருவோம். நம்ம 300 கிராம் தக்காளியை சேர்த்துறோம்.
தக்காளியை சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். அடி பிடிக்க விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா அடி பிடிக்காத மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம 10 கிராம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். தம் பிரியாணிக்கு 10 கிராம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். தக்காளி போட்ட உடனே சேர்த்துக்கிறோம். இப்போது தக்காளி 3/4 பதம் வதங்கினா போதுங்க. சரிங்களா? ரொம்ப நேரம் ரொம்ப ட்ரையாக வதக்க தேவையில்ல. 3/4 பதம் தக்காளி வதங்கினா போதும். நம்ம அதுக்கப்புறம் இதில் மல்லி, புதினா, தயிர், லெமனு, உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு அதிலே நல்லா அந்த மசாலா ஏற வேக விட போகிறோம். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி நம்ம சிக்கனை சாப்பிடும் போது அதில் நல்லா மசாலா கிடைக்கும். இப்போது அந்த தக்காளி அந்த 3/4 பதம் தொட்டுருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் புதினா ஒரு கையளவு சேர்க்க போகிறோம். புதினா விட மல்லி ஒரு கையளவு இது மேலே சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த எடுத்து வச்சிருக்கிற தயிரை 200 கிராம் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். தயிரை சேர்த்த உடனே நம்ம உப்பு இதில் சேர்க்க போகிறோம். உப்போட அளவு ஃபைனலில் எவ்வளோ போட்டிருக்கணும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு லெமன் ஒரு லெமன் நான் ஜூஸ் ஆக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருவோம். இப்போது சில பேர் வீட்டில் பிரியாணி செய்கிறவங்க கொஞ்சம் கலர் அதாவது பிரியாணி கலராக இருக்க ஆசைப்படுவாங்க. பிரியாணி வந்து கொஞ்சம் கலர் போடலாம் அப்படின்றவங்க உங்களுக்கு வேணும்னா சரிங்களா, இதில் இந்த டைமிங்கில் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் இதெல்லாம் நம்ம இந்த தயிர் எல்லாமே போட்டு வதங்குற டைமில் நம்ம கலர் சேர்த்துக்கலாம். இப்போது நான் கலர் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நம்ம இதை வந்து மிதமான அளவில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த மசாலா அந்த பச்சை வாசம் போகட்டும். அதுக்கப்புறம் சிக்கன் மூடி வைப்போம் 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷம் டைமு முடிஞ்சிடுச்சு. இப்போது இந்த மசாலாவை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி நம்ம அடி பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். அடி பிடிக்கல. அந்த ஆயில் ஆகப்பட்டது மேலே நம்மளுக்கு கிடைக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த 1 கிலோ சிக்கனை இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். மசாலா நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு பாருங்கள். இதை தவிர வேறு எதுவும் மசாலா கிடையாது. நான் வேறு எந்த சிக்கன் மசாலாவோ பிரியாணி மசாலாவோ நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம தான் ஒரு மசாலாவை உருவாக்கணும். சரிங்களா? இப்படி தான் இருக்கணும். இந்த மசாலாவை நல்லா அதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற அலசி நல்லா க்ளீனாக இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதில் மஞ்சத்தூள் போட்டு நான் அலச கிடையாது. மஞ்சத்தூள் நீங்கள் சேர்க்க தேவையில்ல. இப்போது நான் அந்த சிக்கனை நம்ம மசாலாவில் சேர்க்குறேன். சிக்கனை உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக கூட போடணும் அவசியம் இல்லை. வீட்டில் செய்யும் போது நீங்கள் சின்னதாக போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது சிக்கனை போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறது நீங்களே பாருங்கள். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான அனலில் சரிங்களா. இப்போ வந்து நான் ஒரு 8 நிமிஷம் சரிங்களா மிதமான அனலில் 8 நிமிஷம் நான் வந்து ஓப்பன் பண்ணாத அப்படியே விட போகிறேன். இந்த சிக்கனில் வந்து இந்த மசாலாப்பட்டது நல்லா ஏற விட போகிறேன். சரிங்களா? நம்ம சிக்கனை போட்டு சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 8 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி புதுசாக வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன். சில பேரெல்லாம் வந்து இன்னும் சில இடத்துலலாம் பிரியாணி செஞ்சு கொடுத்து அசிங்கப்பட்டிருப்பாங்க. இது யார் இது பிரியாணி செஞ்சு கொடுத்தது நல்லாவே இல்லை அப்படின்னு. அப்போல்லாம் நீங்கள் வந்து வருத்தப்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க. உங்களுக்காக ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக இந்த மெத்தடில் நீங்கள் பிரியாணி செய்யுங்க. செஞ்சு உங்களை யார் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த பிரியாணியை கண்டிப்பாக கொடுங்க. உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் அண்ணனாக இருக்கலாம், இல்லை தம்பியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் சித்தப்பாவாக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு நீங்கள் கொடுங்க.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தைரியமாக நீங்கள் இந்த ஸ்டைலில் பிரியாணி செய்யுங்க. ஃபைனலாக நம்ம பிரியாணி எப்படி இது செஞ்சு இறக்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த 8 நிமிஷம் மிதமான அனலில் அந்த கறியை வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுறோம். இங்கே வாங்க, அடி பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். கொஞ்சமாக அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. நீங்கள் இந்த 8 நிமிஷத்தில் ஒரு டைம் இடையில கூட ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. ஆனால் மிதமான அனல் வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா அந்த பச்சை வாசம் சேஞ்ச் ஆகிறது நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? பச்சை வாசம் சேஞ்ச் ஆகிறது நம்மளுக்கு தெரியணும். இப்போ நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு அந்த எசன்ஸ் வந்து அந்த சிக்கனில் அப்படியே ஏறட்டும். நம்ம 1க்கு 1.5 அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதி, மிதமான அனலில் தான் நீங்கள் கொதி வர வைக்கணும். ரொம்ப அனல் ஏற்றாதீங்க. ஓரளவு மிதமான அனல்லே நல்லா கொதி வரட்டும். அந்த கொதி வரணும்னு நம்ம அவசரப்பட்டு அதிகமாக அனல் வச்சிடாதீங்க. ஏன்னா சீக்கிரம் கொதி வரணும்னு, அதனால் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. மிதமான அனல்லே கொதி வரட்டும். அது ஏன் நான் அப்படி வைக்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு நல்லா அந்த கறி வந்து உங்களுக்கு ஒரு பூ மாதிரி அந்த சிக்கனை நீங்கள் எடுத்து சாப்பிடும் போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சரிங்களா? இதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுவாக கொதி வரணும் மிதமான அனலில். ஓகே, நம்ம கறி போட்டு கறி போட்டு தண்ணி ஊற்றி ஆவியாகப்பட்டது வருது, உள்ள கொதி வருது. மிதமான அனலில் தான் நம்ம வர வச்சுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டே வந்துருச்சே நம்ம திறந்து அரிசி போட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது போடக்கூடாது. அது வரட்டும், நல்லா கொதிக்கிட்டோம். அந்த கொதியிலே கொஞ்சம் நேரம் அந்த சிக்கனில் அந்த எசன்ஸ் எல்லாம் ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் நம்ம ஒரு டைமிங் நம்மளுக்கு தெரியும், நம்ம மனசுக்காக தெரியும். சரிங்களா? அந்த கொதி வந்ததே டக்குன்னு ஓப்பன் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய மனக்கணக்கு இருந்தால் தான் நம்ம சமைக்க முடியும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்ம அந்த கொதி மிதமான அனலில் வந்துடுச்சு. அப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொதிக்க விட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி இதை பாருங்கள், ஒரு மிக்சிங் பண்ணுறோம். மிக்சிங் பண்ணி தெரியுதுங்களா? நல்லா நம்மளுக்கு அந்த சிக்கனில் அந்த வெங்காயம், அந்த தக்காளி, அந்த லெமனு, அந்த தயிர் இதையெல்லாம் வந்து அதில் ஏறுது. அந்த ருசி அதில் ஏறும். அதனால தான் இந்த 2 நிமிஷம் மிதமான கொதி அது நல்லா வரட்டும் அப்படின்னது. இப்போது நம்ம ரைஸை சேர்க்க போகிறோம். நம்ம ரைஸை ஃபுல்லாக சேர்த்தாச்சு. ரைஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்சிங் பண்ணுங்கள். ரைஸ் எல்லா இடமும் பரவலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரைஸ் உதிரியாக கிடைக்கும். நல்லா மசாலா ஏறும். இப்போ வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். சரிங்களா? உப்பு வந்து எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு தூக்கலாக இருக்கும். அளவும் இப்போ நான் சொல்லிடுறேன். உப்போட அளவு உப்பு வந்து நார்மலாக நம்ம சாப்பிட்றத விட கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அந்த உப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். உப்போட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரெக்டாக சொல்லணும்னா 30 கிராம் கல்லுப்பு நான் இதுக்கு போட்டிருக்கேன். 1 கிலோ பிரியாணி எவ்வளோங்க? 30 கிராம் கல்லுப்பு நான் கரெக்டாக போட்டதுக்கப்புறம் தான் எடை வச்சுருக்கேன். துல்லியமாக 30 கிராம் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். நீங்கள் இடக்கணக்காலும் பாருங்கள், இல்லை மனக்கணக்கு, இல்லை நீங்கள் ருசி பார்க்கலாம். ருசி பார்க்கும்போது அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு நம்ம சாப்பிட்றத விட கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்மளுக்கு தம்மு விட்டு சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும். மிதமான அனலில் கொஞ்ச நேரம் அந்த ரைஸும் அந்த தண்ணியும் ஊறட்டும். சரிங்களா? இப்போது நான் போட்ட அரிசி இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு டைம் தான் மிக்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ நான் இதை தம்மிட போகிறேன். சரிங்களா? ரொம்ப போட்டு ரைஸை மிக்ஸ் பண்ணல, உடைக்கவும் இல்லை. இப்போது இந்த பதத்தில் இங்கே பாருங்கள், அரிசியாகவும் லைட்டாக தண்ணியாகவும் இருக்கும்போது தான் நான் தம்மு விடுறேன். இப்போது தம்மு நம்ம எப்படி விட போகிறோம்னா மீடியமான அனல், அதாவது ரொம்ப லோவில் ரொம்ப லோவில் நம்ம சிம் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி இது
மேலே வெயிட் வச்சிடுறோம். வெயிட் வச்சுட்டு நல்லா நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். கரெக்டாக 20 நிமிஷம். கரெக்டாக எவ்வளோ நிமிஷம்? 20 நிமிஷம் நம்ம வந்து இந்த தம் விட போகிறோம். இல்லைங்க தோசை கல்லில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக நீங்கள் தோசை கல்லை ஹீட் பண்ணி சிம்மில் வச்சு, அதாவது ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஹீட்டாக வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த தேக்ஸை தூக்கி மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்படி பண்ண கிடையாது. இது எங்கள் ஸ்டைல். நாங்கள் செய்கிறது இப்படி தான் செய்கிறோம். இங்கே பாருங்கள், சிம்மில் வச்சுட்டேன். சாப்பாடு நடுவில் இருக்குது. மேலே வெயிட்டான குண்டாலில் தண்ணி வச்சுருக்கேன். 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ண போகிறோம். நீங்கள் நான் நெய் சேர்க்கலை. நீங்கள் நெய் சேர்க்குற மாதிரியாக இருந்தால் இப்போ தம் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் உங்களுக்கு நெய் வந்து சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகம் வேணால் லைட்டாக சேர்த்துக்குங்க. 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நம்ம இப்போ இந்த தம்மு விட்டு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம பிஸ்மில்லான்னு ஓப்பன் பண்ணுவோம். பிஸ்மில்லா. ஒரு பக்காவான ஒரு சிக்கன் பிரியாணி நம்ம இப்போது ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்காக இந்த பக்ருதீன் பாய் பிரியாணி 1 கிலோ மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக பாருங்கள். இந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு அருமையான ஒரு சிக்கன் பிரியாணி. லெக் பீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற அந்த ஜூஸியாக இருக்கும். 100% ஜூஸியாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான் மக்களே. இவ்வளோதான். நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு நிறையா வீடியோ பண்ணணும், நிறையா வீடியோ போடணுன்னு எனக்கு ஆசை தான். நிறையா ஒர்க் இருக்கிறதுனால போட முடியல. இதுவே பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணி. சரி, உங்களுக்காக லைவில் சில பேர் கேட்குறீங்க 1 கிலோ வீடியோ போடுங்க, நாங்கள் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் ஏதோ என்னால் முடிஞ்ச வீடியோ போட்டிருக்கேன். எதனால் தவறு இருந்தால் கோச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அருமையான ஒரு பிரியாணி, நல்லா பக்காவான ஒரு பிரியாணி உங்களுக்காக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிரியாணி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.